அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டு மனை வாங்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டுமல்லாது வீட்டு மனை வாஸ்து பிரகாரம் அமைக்கப்பட்டிருந்தால் நல்ல பலன்கள் உங்களை தேடி அற்புதமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் ஒரு வீட்டு மனை வாங்குவதற்கு முன் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்பாக பார்க்க வேண்டும். அது சரியாக இருந்தால் மட்டும் முதலீடு செய்யுங்க. இல்லை என்றால் பணத்தை ஏமாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே முதலீடு செய்வதற்கு முன் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாய நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா பட்டா சிட்டா அடங்கல் இது போன்ற விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும். அது குறித்த வீடியோவை பதிவிட்டுள்ளோம், அதையும் பாருங்க. இந்த பதிவுல கூடுதலாக மனை பிரிவுகள் வாங்கும் போது அதிக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பிளாட் அப்படின்னு சொன்னாவே, வீட்டு மனை அப்படின்னு சொன்னாவே எக்கச்சக்கமான பேர் வீட்டு மனைகளை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. லே அவுட் புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கடந்த 20 வருஷமா மக்கள் தொகையை கணக்கிட்டு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷன், அதாவது 2005ல குழந்தைகளோட பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இப்ப 2025ல குறைஞ்சுகிட்டே தான் வந்திருக்கு. ஏன்னா 2005ல இருந்தே 1 குழந்தை 2 குழந்தை அதிகபட்சமாக 3 குழந்தைகள் தவிர நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டம் அப்படி இல்லை. மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப மக்கள் தொகை கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கணிசமா குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாங்கக்கூடிய வீட்டு மனைகள் ரொம்ப தொலை தூரத்துல இருக்கிறது, சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறது, இது போன்ற மனைகளை வாங்கும் போது சற்று கவனத்துடன் இருங்க. இப்போ வாங்க அபிஷியலா என்னென்ன டாக்குமெண்ட்டை நம்ம கரெக்டா செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எந்த நிறுவனத்துக்கு கீழே வாங்க போறீங்களோ அந்த நிறுவனத்துடைய அனுபவம் என்ன, அவங்க ஏற்கனவே லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கக்கூடிய பிளாட்டோடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் ஒரு முறை பாருங்க. ஏன்னா ஒரு சில நிறுவனம் ஒரு வருஷத்திலேயே 5-6 லே அவுட்டை போடுவாங்க. இவங்க 5-6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் தாண்டி வரும்போது ஏற்கனவே போட்ட முதல் லே அவுட்டே பராமரிப்பு இல்லாம புதர் மண்டி போயிருக்கிறத நாம் வழக்கமாவே பார்த்திருக்கலாம். அதனால ஒரு நிறுவனத்துடைய தன்மை ரொம்ப முக்கியம். அந்த நிறுவனம் ஏற்கனவே விற்ற மனைகளுடைய தற்போதைய நிலையும் என்ன அப்படிங்கிறத கருத்தில் கொள்வது நல்லது. இதை விட நீங்க வாங்க போகக்கூடிய மனையில அடிப்படையான வசதிகள் இருந்தது அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது தாய் பத்திரத்துடைய ஒரிஜினல் காப்பிகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒரிஜினல் பெரும்பாலும் அந்த நிறுவனத்திலிருந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கல அப்படின்னாலும் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க. அதை ஒரு வழக்கறிஞரை வச்சு அதன் உட்பிரிவுகள்ல ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத சரியா பார்த்துக்கணும். 2வது, நீங்க வாங்க போற மனை என்னவோ அந்த மனைக்கு வில்லங்க சான்றிதழை சரியாக எடுத்து பார்க்கணும். குறைந்தது 30 வருட வில்லங்க சான்றிதழை எடுக்கணும். இந்த வில்லங்க சான்றிதழ்ல யார் யார் கையில இருந்து அந்த சொத்து மாறி வந்திருக்கு அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை பெரும்பாலும் அந்த சொத்து பலர் கைக்கு மாறாம ஒரே ஆளே விற்க போறாங்கன்னா அந்த சொத்தோடைய உரிமையாளருக்கு எவ்வளவு வாரிசுகள் இருக்காங்க, அல்லது அந்த சொத்தினுடைய ஆக பிரிவினை பத்திரம், இது போன்ற விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு, அப்பா ஒரு இடத்த வாங்கியிருக்காரு, அவருக்கு 3 பசங்க. ஆனா அதுல பையன் மட்டும் அந்த இடத்த விற்க பாக்குறாரு அப்படின்னா 3 பேர்த்தோட கையெழுத்தும் அங்க தேவை. இது இந்த நிறுவனமே மாற்றி அமைச்சிருக்கலாம், அல்லது நீங்க தனியா வாங்க போனாலும் அதை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா பிற்காலத்துல நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். அதனால முறையா ஒரு வழக்கறிஞரை வச்சு அதுல இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதேனும் வில்லங்கம் இருக்கா என்பது உள்ளிட்ட அனைத்தையும் துல்லியமா பார்க்கணும். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் வாங்கின மனைகள்ல டிடிசிபி அப்ரூவட் இல்லாம சேல் பண்ணிருப்பாங்க. இப்போ புதுசா வர லே அவுட் எல்லாத்துலயும் கண்டிப்பா சிஎம்டிஏ, அதாவது சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல சிஎம்டிஏ அப்ரூவல் வேணும். மற்ற இடத்துல டிடிசி அப்ரூவட் அங்கீகாரம் இருந்தா மட்டும் அந்த மனையை வாங்குங்க. அந்த மனைக்கு டிடிசி அப்ரூவட் இல்லை அப்படின்னா அதுல சில வில்லங்கம் இருக்கலாம். ஏன்னா நியர்பையா நேஷனல் ஹைவே இருக்கலாம். நேஷனல் ஹைவேல இருந்து குறைஞ்சது இவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அடுத்துதான் அந்த மனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுக்குள்ள வந்தது அப்படின்னா நீங்க அந்த இடத்த வாங்கினாலும் அங்க வீடு கட்ட முடியாது. இது மட்டும் இல்லாம திரும்பி அந்த ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிறப்பையும் அது பெரிய சிக்கலாகும். ஏன்னா நம்ம ஒரு தங்க நகை வாங்க போறோம் அப்படின்னா தங்க நகை வாங்கும் போது இன்றைய மார்க்கெட் ரேட்டு ஒரு 60,000 ஒரு பவுன் அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த 1 பவுனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய தொகை ஜிஎஸ்டி 3%. கடைகளை பொறுத்து 8ல இருந்து 18% வரைக்குமே சேதாரம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 60,000 இருக்கக்கூடிய நகையை
70,000 கொடுத்து வாங்குவாங்க. அதுலயும் ஹால்மார்க் சார்ஜ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இப்ப அந்த நகையை வாங்கிட்டு நீங்க திரும்ப விற்க போனீங்கன்னா அந்த நகையை எவ்வளவுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இப்ப அந்த நகையோடைய அன்றைய மதிப்பு 1 பவுன் அப்படின்னா 60,000. இந்த 60,000த்தையும் முழுசா உங்கள்ட்ட கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 10,000 லாஸ். அது மட்டும் இல்லாம இந்த நகையை நாங்க உருக்கி வேற ஒரு நகையா செய்யணும் அப்படிங்கறனால இதுல வேஸ்டேஜ் 10% போடுவோம் அப்படின்னு சொல்லி 8ல இருந்து 10% போடுவாங்க. அப்ப இதுல ஒரு 10,000 லாஸ் ஆகும். அப்ப உங்களால 50,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். 1 பவுன் தங்க நகை வாங்கும் போது 70,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நீங்க அந்த தங்க நகையை கொஞ்ச நாள்லயே விற்கணும்னு முற்படும் போது உங்களுக்கு 1 பவுனுக்கு 20,000 லாஸ் ஆகும். அதே மாதிரிதான் இந்த மனைகள் வாங்கும் போதும் ரொம்ப தூரமா இருந்தா அந்த விலை ஏறவே ஏறாது. இது மட்டும் இல்லாம நீங்க வாங்கக்கூடிய அந்த நிலத்துக்கு கம்பெனி அடிஷனலா நிறைய ரோடு போட்டிருப்பாங்க, லைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்துறதுனால அவங்க வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அமௌண்ட்டை வச்சு விற்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு, வேலையாட்களுக்கு, ஏஜென்ட்டுக்கு இது மாதிரி கமிஷன் மற்றும் சேலரி இது எல்லாமே அந்த மனைக்குள்ள தான் இருக்கும். இப்ப நீங்க அந்த மனையை உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 1000 சதுரடி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அதனுடைய உண்மையான விலை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 2,20,000 30,000 தான் தேரும். அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணி இருக்கிறதுக்கான சார்ஜஸ் தான். நீங்க உடனே அந்த மனையை விற்க போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க மனையே சேல் ஆகாது. இப்படி இருக்கும்போது இந்த மனையை திரும்பவும் வாங்கிக்கும் போது அதுலயும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஷார்ட் டைம்ல நம்ம அதை பணமா மாத்த போறோம் இல்ல நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா அதுக்கு ஏத்தவாறு நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணணும். இப்ப தங்க நகையுமே நீங்க வாங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்க போறீங்க, தேவையான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்க 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அந்த டைம்ல லாபமா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் லேண்டுமே 3ல இருந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு மேல லாபம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே சமயம் திடீர்னு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி ஏதாவது அந்த இடத்துல வரும்போது அதனுடைய ரேட்டு ரீசனபிளா ரைஸ் ஆகலாம். ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமா ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன், ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷன், புது ஹைவேஸ் ப்ராஜெக்ட், ரயில்வே ட்ராக்கு, ஏரிகள் குளத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரியான நியர்பைல இருக்கக்கூடிய இடத்தை தவிர்ப்பது நல்லது. இது மாதிரி மனைகளை லோன் போட்டு வாங்கலாமான்னா கண்டிப்பா லோன் போட்டு வாங்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா பேங்கை பொறுத்து 9ல இருந்து 12, 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போகும். ஆனா டாக்குமெண்ட் 2 டைம் வெரிஃபை பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேங்க் சைடும் லீகலா ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதுல ஏதாவது வில்லங்க இருந்தா அந்த லோன் அப்ரூவல் ஆகாது. அடுத்ததா நீங்க வாங்க போற பிளாட்டா எதுவா இருந்தாலும் அதுக்கான பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா விற்க போறவங்களும் பட்டா இருக்கிறவருடைய நேமும் ஒரே நேமா இருக்கான்னு பார்க்கணும். கூட்டு பட்டாவா இருந்தா எந்த பிரிவு அந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் பெர்ஃபெக்டான ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம். அதுக்கான டைமென்ஷன் அந்த இடம் தானா, நீங்க வாங்க போற இடமும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டும் அதே இடத்துக்கான டாக்குமெண்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நியர்ல இருக்க அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்சா ஒரு சர்வேயரை வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஆனால் நிறுவனத்தின் மூலம் ஒரு லேண்டை வாங்கும்போது அது போன்ற பிரச்சனைகள் பெரிய அளவில் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்கான வரி கடைசி வரைக்கும் செலுத்தப்பட்டதா இருக்கணும். இல்லைன்னா அந்த வரியை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க கட்டுறதுக்கு வேண்டிய ஒரு சூழலும் வரலாம். இது பெரும்பாலும் வீடு வாங்க போறவங்க அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க. அதனால வீடு வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டு வரி கடைசி வருஷத்துக்கு வரைக்கும் கட்டியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அந்த லே அவுட்டுக்கு போறதுக்கான சரியான பாதை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சந்து மாதிரி இருக்க லே அவுட்டை வாங்காதீங்க. ரொம்ப முக்கியமா நீங்க வாங்க போற லேண்டுக்கு அப்ரூவல் இருக்கிறத விட குடிநீர் சேவைகள் வழங்கப்படுதா, சாக்கடை ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. புதுசா வாங்க போற லே அவுட்ல இருக்காது. இருந்தாலும் அதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நியர்பைல இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பைக், கார் வச்சிருந்தாலும் நியர்பைல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நன்கு கவனிச்சு வாங்கினீங்கன்னா மனை வாங்கும் போது பெரிய அளவுல சிக்கல் இல்லாம ப்ராஃபிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு மனையை வாங்கி ஒரே வருஷத்துல விற்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல பெருசா லாபம் வராது. 4-5 ஆண்டுகளுக்கு மேல அந்த மனையை அப்படியே தான் வச்சிருக்க போறீங்க. இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாங்கலாம். உங்களுடைய சொந்த தேவை இருக்கிறது அப்படின்னாலும் நீங்க அந்த லேண்டை வாங்கலாம். வாஸ்து குறித்த தகவலை பதிவிட்டுள்ளோம். மனை எப்படி இருக்கணும், எந்த சைடு விரிஞ்சு எந்த சைடு சுருங்கி இருக்கணும், அல்லது சமதளமா இருக்கணுமா, சதுர வடிவில் இருக்கணுமா, செவ்வக வடிவில் இருக்கணுமா அப்படிங்கிறதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.